அழியாறு யார அங்கே என் காதல் தேவையா பறிப்போது போது நெஞ்சம் இது வாலிப சோனையா அழியாரது யாரது அங்கே என் காதல். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான சாங்குக்கு எப்படி உங்களோட இமேஜை வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத போய் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே, அதாவது இதுவரை நான் போடுற வீடியோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எம்டியான பேக்ரவுண்டோ இல்லை இந்த மாதிரி குரூப்ஸோ வச்சு நானே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல அதாவது இந்த 3 லேயர் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டோ ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இதில் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலான எஃபெக்ட்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நிறைய பேர் இதில் ஃபாண்டவே சேஞ்ச் பண்ண மாட்டேறீங்க. இப்போ ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட்ன்ற டச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்லாம் இந்த முன்னாடி காட்டும். இதில் கீழே போனேன்னா அவங்களாம் மேனுவலாக கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோவும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்புட் ஆயிரும். இன்புட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக்கைக்கான ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி நாம் எப்படி இதில் இமேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு 3 குரூப் கொஞ்சம் தள்ளி இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணி ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு நம்ம எப்போ ஆட் பண்ணுற அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி சும்மா கையாலேயே கொண்டு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து சென்டரில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் அந்த இதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்குது. ஸோ இப்போ மீத இருக்க 2 இதில் நம்ம ஒரே இமேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ 2வது குரூப் டச் பண்ணி எடிட் குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங்கு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ண முடிச்சதுமே ஃபஸ்ட்டு அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை எல்லா இமேஜுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி இதோட சைஸ் வேண்டாம் இந்த மாதிரி கம்மி பண்ணி சென்டரில் கொண்டு வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டூப்ளிகேட் டச் பண்ணி அப்படியே காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க லேயர் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு அந்த லேயரோட லாஸ்ட்டில் போயிட்டு கட்டான லேயரை டச் பண்ணி இந்த 2வது இருக்க கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பழைய மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ 2 இதில் மாற்றியாச்சா, இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த 3வது இருக்க லேயரை டச் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஈஸியாக ஃபஸ்ட்டு இருக்க 3 இதில் இந்த 3 லேயரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் இந்த கீழே இருக்க லேயரில் மட்டும் வேறு இமேஜ், அடுத்து 2 இருக்க லேயரில் ஒரே இமேஜை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இமேஜை டச் பண்ணி இதெல்லாம் எப்பயும் போல தான் கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல நீங்கள் இமேஜை எப்பயும் போல் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த குரூப்பும் இதே மாதிரியே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் வேறு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணோம். அடுத்து மீத இருக்க இந்த 2 இதுலையுமே ஒரே இமேஜ், இந்த 2வது இருக்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து அதை காப்பி பண்ணி அப்படியே மீத இருக்க எல்லாமே. ஸோ இந்த இதுக்கு அடுத்து இந்த ஸோ அடுத்து இந்த குரூப்லேயும் நீங்கள் அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்து மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி குரூப்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எம்டியாக வந்து நான் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் குரூப்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எடிட் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர நான் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நான் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறது ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் முன்ன போட்ட மாதிரி பீட் மார்க் தனியாக சேக் எஃபெக்ட் தனியாக அந்த மாதிரி போடவா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே
உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு நான் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் எடிட் பண்ணேன். அந்த இமேஜஸை வந்து வரிசை அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி மீதி இருக்கிறது அந்த குரூப்ஸ் மட்டும்தான். அந்த குரூப்ஸில் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மீதி இருக்க எல்லா குரூப்லையுமே சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிடலாம். ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.